கணவன் மனைவிக்குள் அடிக்கடி நடந்த தகராறு. வீட்டிற்குள் இருந்து கேட்ட அலறல் சத்தம். பதறி அடித்துக் கொண்டு வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்த அக்கம் பக்கத்தினர். இரத்த வெள்ளத்தில் பேச்சு மூச்சின்றி கிடந்த இளம்பெண். காதலித்து திருமணம் செய்து கொண்ட மனைவியை கணவனை கொன்றது ஏன்? மனைவி மீது அப்படி என்ன கோபம்? பின்னணி என்ன? பக்கத்து வீட்டுல என்ன இவ்வளவு சத்தம் கேட்குதுன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்கெல்லாம் சங்கர் என்பவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்னு பார்த்திருக்காங்க. வீட்டுக்குள்ள சங்கரும் அவரோட மனைவி லட்சுமி பார்வதியும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. கதவை தட்டி பார்க்கலாமா வேண்டாமான்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல கொஞ்ச நேரத்திலேயே லட்சுமி பார்வதி ஐயோ அம்மான்னு அலறி துடிக்கிற சத்தம் கேட்டிருக்கு. இதுக்கு மேலையும் பொறுமையா இருக்க வேண்டாம்னு நினைச்சு பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சேர்ந்து கதவை உடைச்சி உள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க பின்னந்தலையிலிருந்து ரத்தம் கொட்டின நிலையில லட்சுமி பார்வதி சடலமா கிடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க விசாரிச்சப்பதான் வீட்டுக்குள்ள நடந்த தகராற பத்தி தெரிய வந்திருக்கு. ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் உள்ள பித்தாபுரத்தை சேர்ந்த சங்கரும் மசூலிப்பட்டினத்தைச் சேர்ந்த லட்சுமி பார்வதியும் கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த தம்பதிக்கு குழந்தை இல்ல. சொந்தமா ஸ்வீட் கடை நடத்திக்கிட்டு வந்திருக்காரு சங்கர். தாய் தந்தை மனைவின்னு சங்கரோட வாழ்க்கை சந்தோஷமா போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் தொழில பயங்கரமா நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அதனால கணவன் மனைவி கிடையில தகராறும் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு நடுவுல சங்கர் வேலை தேடி வெளியூருக்கு போயிருக்காரு. வீட்டுல தனியா இருந்த லட்சுமி பார்வதிக்கு அதே ஏரியாவில் உள்ள எலக்ட்ரீஷியன் மகேஷ்ங்கிற இளைஞரோட பழக்கம் ஏற்பட்டு அது தகாத உறவா மாறி இருக்கு. சங்கர் வீட்டுல இல்லாததால மகேஷ வீட்டுக்கு வர வச்ச லட்சுமி பார்வதி அவர் கூட தனிமையில இருந்ததா சொல்லப்படுது. மகேஷ் லட்சுமி பார்வதிக்கு அடிக்கடி கிஃப்ட் கொடுத்திருக்காரு. அந்த கிஃப்ட யாருக்கும் தெரியாம வீட்டுல மறைச்சு வச்சிருந்திருக்காங்க லட்சுமி பார்வதி. சமீபத்துல மகேஷ் லட்சுமி பார்வதிக்கு தங்க நகை வாங்கி கிஃப்டா கொடுத்திருக்காரு. அத லட்சுமி பார்வதி வீட்டுல வச்சிருந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் வேலை தேடி வெளியூருக்கு போன சங்கர் ஊருக்கு வந்திருக்காரு. பஸ்ஸை விட்டு இறங்கி வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தப்ப ஊர்க்காரர் ஒருத்தர் நீ ஊர்ல இல்லாத நேரம் உன் மனைவி எலக்ட்ரீஷியன் மகேஷோட சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லி இருக்காங்க. அந்த நபர் அப்படி சொன்னதும் ஆத்திரத்தோட வீட்டுக்கு போன சங்கர் மனைவி லட்சுமி பார்வதி கிட்ட சண்டை போட்டிருக்காரு. ஊர்ல இருக்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன சந்தேகப்படுவீங்களான்னு கேட்டு மனைவியும் கொந்தளிச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த நபர் வேணும்னு சொல்லியிருக்கானோன்னு சங்கருக்கு தோண வச்சிருக்கு. இதுக்கு மத்தியில தான் சம்பவத்தன்னைக்கு பீரோல இருந்து துணிகளை எடுக்க ஓபன் பண்ணி இருக்காரு. அப்ப ஒரு பாக்ஸ்குள்ள தங்க நகை இருந்ததை பார்த்து சந்தேகம் அடைஞ்ச சங்கர் இந்த நகை எப்படி வந்துச்சு, எவ்வளவு நகை வாங்குற அளவுக்கு உனக்கு ஏது பணம்னு மனைவி லட்சுமி பார்வதி கிட்ட கேட்டிருக்காரு. கணவனோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தவிச்ச லட்சுமி பார்வதி அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. ஆனா அதிலிருந்து மனைவிய கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ண ஆரம்பிச்ச சங்கர் தன்னோட மனைவிக்கு அந்த மகேஷ் கூட தகாத உறவு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. விஷயம் தெரிஞ்சு கொதிச்செழுந்த சங்கர் மனைவி கிட்ட போய் எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டியேன்னு கேட்டு சண்டை போட்டிருக்காரு. இது சம்பந்தமா 20ஆம் தேதி நைட்டு கணவன் மனைவிக்கு இடையில மறுபடியும் சண்டை வந்திருக்கு. மனைவி வேற ஒரு ஆணோட உறவுல இருக்கிறத பொறுத்துக்க முடியாம ஆத்திரத்தோட உச்சிக்கே போயிருக்காரு சங்கர். லட்சுமி பார்வதி சங்கர் 2 பேரும் மாறி மாறி வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருந்திருக்காங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணவனுக்கே துரோகம் பண்ணிட்டு திமிரா பேசுறியான்னு சொல்லி கட்டையால மனைவி லட்சுமி பார்வதியோட தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்காரு. அதுல அதிகப்படியான ரத்தம் வெளியேறி லட்சுமி பார்வதி ஸ்பாட்லயே உயிரிழந்துட்டாங்க. போலீஸ் விசாரணையில கொலைக்கான காரணம் தெரிய வரவே மனைவியை கொன்னுட்டு தலைமறைவான சங்கரை ஸ்பெஷல் டீம் அமைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க.